தந்தூரி சிக்கனும் சாப்பிட்ருப்போம், அதே நேரத்தில் கிரில் சிக்கனும் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி காடையை வச்சு நல்லா மசாலா ஏற்றி கிரில் செஞ்சு தந்தூரி சிக்கன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு மந்தி செஞ்சு வீட்டிலே கூட்டு சகர் செய்கிற மாதிரி சாப்பிட்டாச்சு. வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 5 காடையிலேருந்து 6 காடைக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தந்தூரி சிக்கன் மசாலா, அதோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், தயிர், அதோட உப்பு, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் எடுத்து நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கலந்து விட்ருவோம். கலந்துட்டு சுத்தம் பண்ண காடையெல்லாம் நல்லா மசாலா தடவி நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். முடிஞ்சால் நீங்கள் நைட்டே கூட ஊற வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சிக்கன்லாம் செய்யும் போது நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சா தான் காலையில் நம்ம செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா காடையெல்லாம் நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்ததை நல்லா தடவி வச்சுக்க போகிறேன் மசாலாவை. சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இந்த காடை வந்து இருக்காது. எலும்போடு சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த காடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காடை இதே மாதிரி எடுத்து நல்லா மசாலா தடவிட்டு நம்ம பெரட்டி வச்சுருவோம். நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரி இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. மசாலா தடவினதுக்கப்புறம் காலை 2யும் நூல் போட்டு இதே மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஓடிஜியில் வந்து கிரில் பண்ண போகிறேன். ஓடிஜி இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு நார்மலாக எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் கடையில் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் டைட்டில் கீழே லிங்க் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சு சாப்பிடலாம். ஓடிஜியை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கிரில்காக கொடுத்த அந்த கம்பியில் நல்லா காடையை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு பட்டர் அல்லது நெய் வச்சு தடவி எடுத்துப்போம் மேலே. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ஜூஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ட்ரையாக ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி தடவி எடுத்துகிட்டு நம்ம வந்து அவனில் வச்சுருவோம். ஓடிஜி ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சதுனால நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சோம்னா ரொட்டிசரி மோடு ஆன் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து காடை வந்து நல்லா கிரில் ஆகி வந்துடும். அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றத விட நம்ம ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுத்து நம்ம சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போலாம் பிரியாணியோடவுமே அதிகமாக மந்தி வந்து சாப்பிட ஆசைப்பட்றோம். ஏன்னா பிரியாணியை விட ரொம்ப அதிக மசாலாவும் இல்லை, அதே மாதிரி ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடுது. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இறால் மந்தி தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த கிரில் காடையோட சாப்பிட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக செய்யும் போது வீட்டில் எல்லோரும் இருக்கணும்னு நினப்போம். அதே மாதிரி தான் செஞ்ச சாப்பாடை ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு டபுளாக்கி தரும். இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் ஒரே தட்டில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மந்தியோட 3 வகையான சட்னி செஞ்சு நம்ம செஞ்ச காடையை வச்சு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி ஒரு நாள் காடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.